தமிழே செய்த தவத்தில் பிறந்த கம்பன் என்கிற மா கவிஞன் வடமொழியிலிருந்து மொழிமாற்றிச் செய்த காப்பியமில்லை. அதிலே உருமாற்றங்களும் தந்தவன், இடமாற்றங்களும் தந்தவன், பண்பாட்டு மாற்றங்களும் தந்தவன். அப்படி தந்த கம்பன் படைத்த பாத்திரங்களில் எல்லா பாத்திரமும் அவன்தான். தசரதன் அவன்தான், கோசலை அவன்தான், கைகேயி அவன்தான், சுமித்திரை அவன்தான், ராமன் அவன்தான், பரதன் அவன்தான், லட்சுமணனும் சத்துருக்கணனும் அவன்தான், ராவணனும் அவன்தான், மண்டோதரியும் அவன்தான், கும்பனும். எத்தனை இருந்தாலும் ஒரு கவிஞன் தன்னையே மீறி பாத்திரமாக மாறி நிற்கிறான் என்றால் அது கிஷ்கிந்தை அரசன் வாலி பாத்திரத்திலேதான் கம்பன் தன்னை மறந்து தானே வாலியாகி நிற்கிறான். ஒரு அற்புதமான பாத்திரம். கிஷ்கிந்தையை அகற்றிவிட்டு கூட ராமகாதையை சொல்லிவிட இயலும். ஆனால் அந்த கிஷ்கிந்தை அரசன் வாலி, அவன் தம்பி சுக்ரீவன், அவனுடைய மகன் அங்கதன், அவங்களுடைய அமைச்சர் பெருமக்களிலே மூத்தவனான அனுமன், தாரை என்கிற ஒரு அற்புதமான கற்புடை பெண் என்கிற கிஷ்கிந்தையை காட்டுகிறான் கம்பன் தன் கண் முன்னாலே. வாலி கிஷ்கிந்தையிலேயே ராமபிரானை, தசரதனை, அயோத்தியை முழுமையும் அறிந்த மன்னன் அவன். அவன் ஒருவனுக்குத்தான் கிஷ்கிந்தையிலே ராமபிரானை தெரியும். ராமபிரானை தெரியும் என்பது மட்டுமல்ல, ராமனின் மீது முழு காதலும் பக்தியும் கொண்டவனாக வாலி கிஷ்கிந்தையை ஆண்டு கொண்டிருக்கிறான். மனைவியை பிரிந்து அந்த மன வருத்தத்திலே வந்து கொண்டிருக்கிற ராமபிரானுக்கு சபரி வழிகாட்ட கிஷ்கிந்தையை நோக்கி தம்பியோடு வருகிறார். தம்பியோடு வருகிற பொழுது மலையிலே மறைந்திருக்கிற சுக்ரீவன் அனுமனிடம் சொல்லுகிறான், மீண்டும் அண்ணன் வாலிதான் யாரையோ தன்னை துன்புறுத்த அனுப்பியிருக்கிறான் என்று அச்சப்பட்டு அனுமனை போய் அது யார் என்று பார் என்று சொல்ல, மிகப்பெரிய வீரனான அனுமன் கூட தன்னுடைய தோற்றத்திலே வரவில்லை ராமனை பார்க்க. அவனும் அந்தணன் வடிவத்திலே தான் வந்திருக்கிறான். அந்தணர் என்போர் அறவோர் என்பதனாலேயே அந்த காலத்தில் எல்லோருமே அந்தணர் வடிவத்திலே வந்திருக்கிறார்கள். மற்றெவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதற்காக. அப்படி எதிரிலே வந்து கேட்கிறான், இவர்கள் யார் என்று. அப்பொழுதுதான் ராமன் கேட்கிறான், நீ யார் என்று. மஞ்சனத்திரண்ட கோலமேனிய மகளிர்க்கெல்லாம் நஞ்சனத்தகையவாகி நடுரும் பனிக்கு தெம்பா கஞ்சமுத்து அலர்ந்த செய்ய கண்ண யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனி வயிற்றில் வந்தேன் நாமனும் அனுமன் என்றான். நம்மை விட பெரியவர்கள் அல்ல, நாம் அறியாத புதியவர்களை பார்க்கிற பொழுது கூட நம்மை எப்படி அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு இடத்தை அமைத்து தந்திருக்கிறான் கம்பன் அனுமனின் வாயிலாக. பெரியவர்களை பார்க்கிற பொழுது முதல்ல அவர்களை புகழ்ந்து அவர்களை பற்றி செய்திகளை சொல்லிவிட்டு பிறகு தான் யார் என்று சொல்ல வேண்டுமே ஒழிய, போன உடனேயே நான் யார் என்று யார் முன்னாலேயும் சொல்வது நல்லவர்களுக்கு, அறிவுடையவர்களுக்கு அழகல்ல, அமைச்சர்களுக்கு அழகல்ல என்பதனாலே முதல்ல ராமனை பாராட்டி மஞ்சன திரண்ட கோலமேனிய மகளிருக்கெல்லாம் நஞ்சனத்தகையவாக நடுரும் என்று ராமனை பாராட்டி விட்டு, நான் வேறு யாரும் அல்ல, இந்த வாயு பகவானுக்கு அஞ்சனை வயிற்றிலே பிறந்த பயல் என் பயன் அனுமன் என்கிறான். ராமன் வியப்படைகிறார், யார் கொல் இச்சொல்லின் செல்வன்கிறான். லட்சுமணன்ட்ட சொல்றான், இத்தனை நாள் நான் பார்த்ததுல பேச்சுல கெட்டிக்காரன்னு முதல்ல நான் இவனை தாண்டா பார்க்கிறேன், எப்படி பேசுறான் பாருடா என்று ராமன் சொல்லுகிறார் இலக்குவனிடம். அனுமன் அழைத்துச் செல்லுகிறான். அனுமன் ராமனையும் லட்சுமணனையும் விஷயம் சொல்லி இரளை மலைக்கு அழைத்துச் செல்கிறான். அங்கே சுக்ரீவனை அறிமுகப்படுத்துகிறான். இப்படித்தான் கிஷ்கிந்தை நமக்கே அறிமுகமாகிறது கம்பராமாயணத்திலே. உள்ளே அழைத்துச் செல்லுகிறான். உணவு பரிமாறுகிற வேளையிலே சுக்ரீவன் பரிமாறுகிறான். நம் நாட்டின் பண்பாடு, யார் யார் வீட்டிற்கு விருந்திற்கு சென்றாலும் விருந்து தருகிறவர்கள் வீட்டு பெண் தான் பரிமாற வேண்டும். இப்பொழுதெல்லாம் அது கிடையாது. வேலைக்காரர்கள் பரிமாறுகிறார்கள், இல்லை சமையல்காரர்கள் பரிமாறுகிறார்கள். வீட்டு பெண்கள் பரிமாற வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் வைத்ததற்கு காரணம், அவர்களுக்குத்தான் தாய்மை குணம் இருக்கும். நமக்கு உணவு பரிமாறிவிட்டு எதை நாம் விரும்பி சாப்பிடுகிறோம் என்று அவர்களாலே தான் கண்டுபிடிக்க இயலும். எதை விரும்பி சாப்பிடுகிறோமோ அதை அதிகம் பரிமாறுவார்கள் பெண்கள், அவர்கள் தாயாக இருப்பதனாலே. சுக்ரீவனே பரிமாறுகிற பொழுதுதான் ராமன் கேட்கிறான், என்ன இது நீ பரிமாறுகிறாய், எங்கே உன் துணைவியை என்று கேட்டவுடனேதான் உரிமை என்று இவருக்கு உரிய தாரமாம் அருமருந்தையும் அவன் வவ்வினன் என்று அனுமன் தான் எடுத்துக் கொடுக்கிறார். எத்தனைதான் பெரிய பண்பாடுகளின் நாயகனாக இருந்தாலும் சிறந்த குண விசேஷங்கள் கொண்டவனாக ராமன் இருந்தாலும் கூட தன் மனைவியை இழந்து பிரிந்த துயரத்திலே புலம்பி அழுகிறவனாக வந்து நின்ற ராமனுக்கு இன்னொருவனும் மனைவியை பிரிந்திருக்கிறான் என்றவுடன் இவன் தன் இனத்தை சார்ந்தவன் என்கிற உணர்வு வர வேகப்படுகிறான்.
கோயப்பட்ட உடனே ராமன் சொல்லுகிறார், உனக்கு நான் தான் உதவி, எல்லா விதத்திலேயும் உதவி. மற்றினி உரைப்பதென்னை வானிடை மண்ணில் என்னை செற்றவர் என்னை செற்றார், தீயரே எனினும் முன்னோடு உற்றவர் எனக்கு முற்றார், உன் கிளை எனது காதல் சுற்றம், நீ எனது இன்னுயிர் துணைவன். ரொம்ப பெரிய ஆள் சொல்றார். தீயவர்களே உன் நண்பர்களா இருந்தாலும் அவங்க தான் எனக்கு உறவுங்கிறார். அந்த வேகம், அந்த ஆத்திரம், மனைவி இழந்த வேகம், இவனும் மனைவி இழந்தவன் என்றவுடன் ரொம்ப அருமையாக ராமனின் மனதிலே வாலிக்கு எதிராக ஒரு அற்புதமான விதையினை அனுமன் ஊன்றுகிறார். ராமன் அதை அப்படியே வாங்குகிறார். இந்த செய்தி வாலியினுடைய மனைவிக்கு போகிறது. வாலி மனைவி மனதிலே வாங்கி வைத்திருக்கிறார். ராமன் என்று யாரோ ஒருவன் வந்திருக்கிறான் சுக்ரீவனுக்கு. அவளுக்கு ராமன் தெரியாது, சுக்ரீவனுக்கு தெரியாது, அனுமனுக்கு தெரியாது. கிஷ்கிந்தையில் ஒருவனுக்குத்தான் ராமனை தெரியும். அவன் ராமனை அரங்கடின் நாயகனாக அருட்கடலாக நினைக்கிற வாலி. 8 திக்கிலேயும் சென்று சிவபெருமானை பூஜித்து வருவன் தினசரி. ராவணனை தன்னுடைய வானிலே கட்டி தன் மகன் அங்கதனுக்கு தொட்டிலே பூச்சியாக தொங்கவிட்டு காட்டியவன். உலகத்திலே ராவணன் கண்டு அஞ்சுகிற மாபெரும் வீரன் கார்த்த வீரியார்ச்சுனனுக்கு பிறகு வாலிதான் அந்த வாலி. இங்கே ஆரம்பிக்கிறது அனுமனுடைய அற்புதமான அறிவும் ஆற்றலும், வாலிக்கு எதிராக ராமனை தயார் செய்கிற வேலை. யார் இந்த காரணம் என்று சொன்னவுடன் அவன் அண்ணன் வாலி. அனுமனை பார்த்து ராமன் ஒரு கேள்வி கேட்கக்கூடும். நீ வாயுகுமாரன், நீ நினைத்திருந்தால் அவனை வீழ்த்தி இருக்கலாமே என்று எங்கே ராமன் கேட்டு விடுவார் என்று எடுத்த உடனேயே அனுமன் எப்படி ஆரம்பிப்பார் என்றால், கால் செல்லாதவன் முன்னர். எது காற்று அவன் முன்னாரே செல்ல முடியாது, அதற்கு என்ன அர்த்தம்? என் தகப்பனே போக முடியாது, நான் எப்படி போக முடியும் ராமா என்று முதல் பாட்டிலேயே அந்த கம்பனுடைய அறிவும் ஆற்றலும் அனுமன் வாயிலாக வெளிப்படும். கால் செல்லாதவன் முன்னர் கந்தவள் வேல் செல்லாதவன் மார்பில் வென்றியான் வால் செல்லாத வாயலது ராவணன் கோல் செல்லாதவன் கொடை செல்லாதரும். அந்த முதல் பாட்டிலேயே வாயுவை சொல்லுகிறான். பிறகு என்ன சொல்லுகிறான்? அவனை கந்தவள் மயல் மார்பில் போக முடியாதுங்கிறான். அடுத்து சொல்றான், ராவண இவன் வால் எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் ராவணன் வரமாட்டான். மறந்துடாதீங்க, வாலியை சொல்லுகிற பொழுதே ராவணனையும் நினைவுபடுத்த வேண்டும். ராமனுக்கு ரொம்ப சாமர்த்தியமான அமைச்சர் வேலை அது. அந்த ராவணனை மறந்து விடக்கூடாது. ராவணன் நினைவிருந்தால் தானே வாலி மீது கோபம் வரும். அப்படியே ராமன் யோசிக்கிறார். அடுத்து சொல்லுகிறான் அனுமன், பாரிடர்ந்த வெம்பன்றியும் பண்டை நாள் நீர் கிடந்த பேராமையும் நேருளான் மார்பிடந்த மா எண்ணினும் மற்றவன் தார் கிடந்த தோல் தகையவல்லவோ. வராக அவதாரம் ஒன்னும் செய்ய முடியாது. பாரிடர்ந்த வெம்பன்றி, பண்டை நாள் நீர் கிடந்த பேர்மை கூர்மா அவதாரம் ஒன்னும் செய்ய, நேருளான் மார்பிடந்த மா நரசிம்ம அவதாரம், இந்த 3 சேர்ந்து போனாலும் அவன் ஒன்னும் செய்ய முடியாது சொல்றது அனுமன். அப்படியே பார்க்கிறார் ராமன், அப்படியே அவ்வளவு பலசாலியா அவன்? ஆமா, ரொம்ப கடுமையானவன். அவங்கிட்ட நீ நினைச்ச உடனே போயிட முடியாது. இப்ப ராமன் சொல்றார், சரி அப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்க. அவன் எதிரிலே போனால் பாதி பலம் போயிரும்னு ஒரு செய்தி. இது ரொம்ப நாட்களாக வரம் என்கிறார்கள். என்னுடைய சிந்தனை அப்படி அல்ல. திருநெல்வேலி மாவட்டத்தில் வழக்கில் ஒரு விஷயம் உண்டு. அண்ணாச்சி அவன் இவ்வளவு பெருசா பேசுறான்ல ராமசாமி, நான் 2ல் 1 பாத்துறேன் அப்படின்னா அந்த ஆளை பார்த்தா அந்த பயலுக்கு பாதி உயிர் போயிடனாச்சுமா. இந்த சில பேருடைய ஆகிருதி, சில பேருடைய சொல்லாற்றல், சில பேர் நிக்கிற தோரணையை பார்த்தாலே எதிரில் போனவனுக்கு பயம் வந்துடும். எதிரிக்கு பயம் வந்தால் பயம் வந்து அவனுக்கு வந்து லாபம் தான், எதிரிக்க பாதி அங்க போயிரும்ல. அப்படித்தான் வாலியினுடைய தோற்றம். அந்த வாலியை பார்க்கிற யாருக்குமே தன் நெஞ்சில் ஒரு அச்சம் வந்துடும். அதன் விளைவாக பாதி பலம் போகும். பாதி பலம் போனா அந்த பாதி பலம் அங்க சேரும். அதுதான் உண்மை. இது என்ன ஆகிறது? ராமன்ட்ட மறைமுகமா சொல்லிடுறான், எதிரில் போயிடக்கூடாது, நீங்க அவனை வேற மாதிரி தான் பார்க்கணும். அப்ப ராமன் சொல்றாரு, ஒன்னு செய்யலாம், இவனை போய் சண்டைக்கு கூப்பிட்டு இவன் தம்பி, அவன் வரும்போது நம்ம அவனை மறைஞ்சிருந்து அவனை கொண்டுடலான்னு ஒரு முடிவு எடுக்கிறார்கள். ஆனால் சுக்ரீவனோ ராமபிரானை நம்ப தயாராக இல்லை. ஆகவே அவன் என்ன சொல்லுகிறான், இந்த 7 மராமரங்களின் மீது ராமனை அம்பு விட சொல், பிறகுதான் நம்புவேங்கிறான். ரொம்ப பெரிய மனிதர்களுக்கு தனக்கு சம்பந்தம் இல்லாத சின்னவர்கள்ட்ட போய் உறவு வச்சு அப்படி அவமானப்பட வேண்டி வரும். ராமன் போய் அம்பு விடுறார். 7 மராமரங்களை இது ஊடுருவி, 7 மராமரங்கள் உருவி கீழ் உலகம் என்று 7 ஊடுபு குருவி 7 இல்லாமையால் மீண்டதவர் ராகவன் பகடிங்கிறாங்க. அப்புறம் வேற 7 இல்லையா, 7ங்கிற எண் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அடிச்சுட்டு வந்துருச்சு. அப்புறம் தான் நம்புறான். சரி நீ போய் உங்க அண்ணனை சண்டை கூப்பிடு. அப்பவும் சுக்ரீவனுக்கு நம்பிக்கை, நீங்க நான் இருப்பேன் பார்த்துக்கிறேன். நீ போகிறார்கள். போய் சுக்ரீவன் கூவி அழைக்கிறான். மார்பெரும் கடகரி முழக்கம் வாளறி ஏற்பது செவித்தலத்து என்ன ஓங்கிய ஆற்பொலி கேட்டனன் அமடிமேல் ஒரு பார்க்கடல் கிடந்ததே அணைய பான்மை என்கிறார் கம்பன். மறந்து விடாதீர்கள்,
பார்க்கடலுக்கு ஊமையாக யார சொல்றாரு? வாலிய சொல்றார். வாலி பார்க்கடல்ங்கிறார். பார்க்கடலை மாதிரி படுத்து கிடந்தான். எழுந்திருச்சு வர்றான் வாலி. மனைவி போய் தடுக்கிறா. தார எங்க போறேங்கிறா. இந்த என் தம்பி பையன் என்ன சண்டை கூப்பிடுறான், என்னான்னு கேட்கிறேன். போ. ஏய், நேற்று வரை பயந்து கிடந்த தம்பி இன்னைக்கு வரான்னு நான் யோசிக்க வேண்டாமா? நீ ஒரு ரசன் ஆயிட்டு அவனுக்கு வேற ஏதோ துணை வராம வருவானாமே. ஏதோ ஒரு துணை வந்திருக்குங்க. யார் அப்படிங்கிறான். ராமன் என்பவன் உன்னுயிர் கோடலுக்கு உடன் வந்தான் என துண்ணிய அன்பினர் சொல்லினர் என்றார். ராமன் யாரோ ஒருத்தன் உன் தம்பிக்கு துணைக்கு வந்திருக்கான. அவளுக்கு ராமனை தெரியாது. தாரைக்கு அனுமனுக்கும் சுக்கிரீவனுக்குமே தெரியல. கேட்டுத்தானே தெரிஞ்சுக்கிறாங்க. இவளுக்கு சுத்தமா தெரியா ராமன் ஒருத்தன் வந்திருக்கானா உன் தம்பிக்கு துணையா. அப்படியே அவனுக்கு கோபம் வருது. தம்பியர் அல்லது தனக்கு வேறுயிர் இம்பரின் இலது எண்ணி எய்ந்தவன் எம்பியும் யானும் உற்று எதிர்ந்த போரினில் அம்பிடை தொடுக்குமோ அருளின் நாளியான்னு கேட்கிறான். தம்பிகளை தவிர உலகத்துல தனக்கு வேறு யாருமே இல்லைன்னு அவ்வளவு தெளிவா இருக்கிற அந்த அண்ணன் ஏன் தம்பிக்காக மிகப்பெரிய வீரனான உண்மை வீரனான என்ன கொல்றதுக்கு வந்து நிப்பான்னு அருட்கடலாகிய ராமனை சொல்றிய எப்படி சொன்னேன்? உழைத்தவள் இருவனைக்கு ஊறு காண்கிறார், அழைத்தையர் உலகனுக்கு அறத்தின் ஆறலாம் இழைத்தவர்க்கு இயல்பலை எம்பியன் செய்தாய். ஏய், உலகத்துக்கு பூரா அருள் செய்ய வேண்டிய அவனை போய் அவனுக்கு இயல்பே இல்லாத விஷயத்தை சொல்றிய. ஒரு சின்ன பயலுக்காக கூட வந்து அவன் எங்க இருந்தோ என்ன அடிப்பான்னு. என்ன நீ பிழைத்தனை பாவி, நீ பிழைத்தாய் எதற்கு தெரியுமா? என் மனைவி நான் இல்ல பிழைத்தனை. நீ பெண்மையால் பொம்பளை பிள்ளை ஏதோ தப்பா சொல்லிட்ட, உன்னை நான் கொண்டனா அது மரியாதை குறைவு. ராமனை உன்னை தவிர யாரு கிஷ்கிந்தையில பேசினாலும் இப்ப கொண்டிருப்பேன். நீ பெண், பிழைத்தனை பாவி, நீ பெண்மையால். ஜாக்கிரதை. ராமனை பத்தி இனிமே இந்த பேச்சலாம் வெளியில வருகிற பொழுது கம்பன் எழுதுகிறான், வன் தூணிலை தோன்றிய நரசிங்கம் என தோன்றினான். மறந்துடாதீங்க, பார்க்கடல்ங்கிறான். அப்புறம் நரசிங்கம் மாதிரி வெளியில வந்தாங்க. தூண்ல இருந்து வந்த மாதிரி வெளியில வர்றான். ராமனும் இலக்குவனும் மறைந்து நிற்கிறார்கள். அப்ப ராமன் கேட்கிறார் லக்குவன்ட்ட, அவ்வேளை ராமனும் அன்புடை தம்பிக்கு, ஐய செவ்வேசல நோக்குதி தானவர் தேவர் நிற்க எவ்வேளை எம்மேகம் எக்காலோடு கால வெந்தி வெவ்வேறு உலகத்து இவன் மேனியை மாணவன். நான் முதலிலேயே ஒரு செய்தி சொன்னேன். அவனுடைய தோற்றத்தை பார்த்தாலே எதிரில் இருக்கவனுக்கு பாதி உயிர் போயிரும். மறைஞ்சு நின்று பார்க்கிற ராமன் என்கிற மாவீரனுக்கே அது தோணுது. தானவர் தேவர் நிற்க எவ்வேளை எம்மேகம் எக்காலோடு கால வெந்தி. தம்பி, இவனுக்கு யாரடா இணையா நிக்க முடியும்? மறைஞ்சு நிக்கிற ராமன் சொன்னா, ராமன் எதிரில் நின்னா என்ன இருப்பார்? லட்சுமணன் கோபக்காரன் தான். கோபக்காரங்கிட்ட ஒரு சிறப்பு, நினைக்கிறத சொல்லிடுவானுங்க, மறைக்க மாட்டான். இந்த கோபக்காரன் என்ன பண்ணுவான்? தடப்பட உண்மையை பேசிப்போம். அவன் சொல்றான், எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தோணலையா, கூட பிறந்த அண்ணனை கொல்ல யமனை கூட்டிட்டு வந்திருக்கான் இந்த சுக்கிரீவன். ராமனை யமன்கிறான். வள்ளற்கிளையான் பகர்வான் இவன் தன் முன் வாழ்நாளை கொள்ள கொடுங்கூற்றுவனை குணர்ந்தான் எனும் எண்ணம் உள்ளத்து ஊன்றிட உணர்வுற்றிலன்கிறான். கூட பிறந்த அண்ணனை மறைஞ்சிருந்து கொள்ள ஒரு யமனை கூட்டிட்டு வந்து ஒரு தம்பி நிக்காங்கிற எண்ணம் என் மனசுக்குள்ள நுழைஞ்சது பாருப்பா. அப்பவுமே எனக்கு உணர்வு இல்லாம போச்சுங்கிறான். என்ன சொல்லலாம்? என்ன நீ தப்பு பண்றாங்கிறான் ராமனை மறைமுகமா. இதுக்கு நீ வந்துட கூடாது, ரொம்ப சில்லறத்தனமான காரியம் நம்ம பண்ண போறோம். நான் வந்துடுறான் வாலிட்ட சுக்கிரீவன் நிக்க முடியுமா? அடிச்சு கடையிற கடையில தப்பிச்சு ஓடி வந்துடுறான். என்னையா பெரிய ஆளு, உன்னை நம்பித்தான் நான் போனேன், இந்த மாதிரி இந்த அடி அடிக்கிறான் நீ பார்த்துட்டு இருக்கிறேன்னா, ராமன் சொல்றாரு, பார்க்கறதுக்கு ரெண்டு பேரும் ஒண்ணு போல இருக்கிறீங்கடா, குழப்பமா இருக்கு, ஒரு கொடிப்பு மாலை கழுத்துல போட்டுப்போம். சண்டை முடிஞ்சு அவன்கிட்ட நிக்க முடியுமா? அப்படியே அந்த கீழே லங்கோடுக்குள்ள கையை கொடுத்து கழுத்துல கையை கொடுத்து தூக்குறான். எடுத்து பாரிடை எற்றுவாம் பற்றி என்று இடவல் கழுத்தினும் கடித்தளத்திலும் தம்மிரு கரங்கன் கொடுத்து மீக்கொண்ட வாலி மேல். அப்படி மேல தூக்கி கீழே போட போகும்போது இவருக்கு வியூ நெஞ்சுக்கு சரியா கிடைக்குது. ராமனுக்கு அம்பூற்ற மடுத்து மீக்கொண்ட வாலிமேர் கோலொன்று வாங்கி தொடுத்து நானோடு தொழிலுத்து ராகவன் துறந்தான் கம்பன். கம்பனுக்கு என்ன சந்தேகம்னா, முழு வேகம் கொடுத்து மறைஞ்சிருந்து அடிச்சாலும் அவன் மார்புக்குள்ள நம்பு போகாது கம்பன் நினைப்பு. ஏன்னா வந்து ஆகுது. ஏன்னா அவன் கம்பன் தான் வாலி ஆயிட்டானே, தானே வாலிப்போம் பாயாது. அதே போல நிறுத்திடுறான் அவன்.
காரும் வார்சுவை கதலியின் கனியினை களியச் சேரும் சூசியின் சென்றது நின்றது என் செப்பங்கிறாங்க அம்பு. இதுவரை இவனுடைய அம்பு இப்படி நின்னதில்லை எங்கேயும். சொல்லும் அத்தனை அளவையின் மணிமுடி துறந்தான் எல்லிமத்தெழு மதியமும் ஞாயிறும் இழந்த அல்லும் மொத்தனன் பகலும் மொத்தனன் அமுர் பொறுமேல் வெல்லுமத்தனை அல்லது தொற்றிலா விரலோன்கிறான் ராவணட்ட. சொல்லொக்கும் கடியவேகச் சுடுசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினாள் மேல் விடுதலும் வைரக்குண்ட கல்லொக்கும் நெஞ்சம் தங்காது கலந்து கல்லா புல்லற்கு நல்லோ சொன்ன பொருளென போயிற்றேங்கிறான். பரசுராமருக்கு எதிர கையில் அப்படி தூக்கு விட்டான், அவ்வளவுதான். அவனுடைய தவத்தை போனா அள்ளிட்டு வந்துட்டுங்கிறான். அங்க போய் சிவதர்சனம் கால் வைக்கிறான், எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார். அப்படிப்பட்ட ராமனுடைய அம்பு ஒருத்தனால் நிறுத்தப்படுது. அப்ப அவன் எவ்வளவு பெரிய வீரன். தடுத்து நிறுத்தினது மட்டுமில்ல, அவமானமா இருக்கு வாலிக்கு. மிகச்சிறந்த வீரர்கள் அநாகரிகமான மோதல்களை அவமானமா கருதுவாங்க. என்ன இவன் கூட சண்டை போட்டு இருக்கும்போது எங்கே இருந்தோ ஒரு அம்பு வந்து பாயுதே, ரொம்ப 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 கேவலமான காரியமா அது இருக்கு, யார் செஞ்சான்னு இழுத்துட்டான். அந்த அம்பு தடுத்தது பெரிதில்லை, இழுத்து பார்க்கிறான். ராமன் பேர் இருக்கு அதுல. உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மையே தமர்க்கு நல்கும் பதத்தை இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை. எல்லாரும் சொல்றாங்க அந்த மும்மைசால் உலக இந்த பாட்டை ஏன் போடுறான்னா கம்பன் இப்படிலாம் அவனை நினைச்சிட்டு இருந்த மார்பில் இந்த அம்பு பாஞ்சிருக்குங்கிறான். மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரமாக ராமனை நினைத்தவனை, தம்மையே தமர்க்கு நல்லும் தனிப்பெரும் பதமாக ராமனை நினைத்தவனை, இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தன ராமனை நினைத்த வாலியின் மார்பிலே மறைந்திருந்த ராமனை நம்பு பாயர். அதுக்கு சொல்றாங்க அம்மனது. ஆஹா, இப்படி நினைச்சிட்டு மார்பில் அவன் அம்பே பாயுதுன்னா இவர் போய் பக்கத்தில் நிற்கிறார். வாலி பார்க்கிறான் ராமனை. எவ்வளவு பெரிய பாத்திரம் வாலி. தான் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம், வஞ்சகமான முறையிலே வீழ்த்தப்பட்டிருக்கிறோம் என்கிற வருத்தம் கூட இல்லாமல் தன்னை வீழ்த்துவதற்கு ஒரு பெரிய மனிதன் வீழ்ந்திருக்கிறானேங்கிற வருத்தம் வருது. யாருக்கு? வாலிக்கு. வருத்தப்பட்டே கேட்கிறான், கோயில் தருமம் உங்கள் குலத்துதித்தோர்கெல்லாம் ஓவியத்து எழுத ஒண்ணா உருவத்தாய் உடைமை தன்றோர் ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவையை பிரிந்த பின்பு திகைத்தனை போலும் செய்கைங்கிறான். ஒரு கேள்வி. கோவியல் தருமம் உங்கள் குலத்துதித்தோர்கெல்லாம் ஓவியத்து எழுத ஒண்ணா உருவத்தாய் உடைமை தன்றோ என்பது அரச நெறிகளிலே நீதிகளிலே இருந்து வழுவாத மிகச்சிறந்த குலமான சூரிய குலத்திலே தோன்றிய நீ ஓவிய என்ன சொல்றான்? ஓவியத்தில் உலகத்தில் இருக்கிற மிகச்சிறந்த ஓவியர்கள் நினைத்து மிகச்சிறந்த வர்ணங்களை தேர்ந்தெடுத்தாலும் உன்னுடைய உருவத்தை வரைந்து விட முடியாது. அப்படி சிறந்தவனான நீ எப்படி இந்த காரியத்தை செய்த? அவன் ஜமானம் சொல்லுகிறான். ராமனுக்கு சொல்ல முடியாதுங்கிறது வாலிக்கு தெரியும். அதான் வாலி உயர்ந்த பாத்தனம். ஒருவேளை பொண்டாட்டிய பிரிஞ்சனால பண்ணிட்டியாப்பா. ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்பு ஒரு அற்புதமான வார்த்தையை போடுறான், திகைத்தனை போலும் செய்கைங்கிறான். என்ன செய்யறோன்னு தெரியாம இந்த காரியத்தை நீ செஞ்சிட்டியா அப்படின்னு ஒரு கேள்வியை போடுறான். முழிக்கிறார் அப்படியே. ராமன் பதில் சொல்லலை. ராமனாலே பதில் சொல்ல இயலவில்லை. ஏன்னா கேள்வி சிறந்த கேள்வி, சரியான கேள்வி, முறையான கேள்வி, கேட்கிறவன் சரியானவன். ஆகவே அவருக்கு அப்படியே அதிர்ச்சி நிற்கிறார். அடுத்த கேள்வி கேட்கிறான். ஒலிகடல் உலகமெல்லாம் ஊர்தரு குரங்கின் மாடே கலியது காலம் வந்து பறந்ததோ கருணை வள்ளால் மெலியவர் பாலதையோ ஒழுக்கமும் விழுப்பம் தானும் வலியவர் மெலிவி செய்தால் புகழன்றி வசையும் உண்டோன்னு கேட்கிறான். இன்னொரு சந்தேகம் அவனுக்கு. சாதாரண நாட்டில் தப்புன்னா தான் தப்பு, பெரிய மனுஷன் தப்புன்னா தப்பு இல்லைங்கிறியாடா ராமாங்கிறான். மெலியவர் பாலதையோ ஒழுக்கம் விழுப்பம் தானும். சாதாரணப்பட்டவன் ஏழையா இருக்கிறவன் நடுத்தரவு இருக்கிறதுக்கு ஆரம்பியும் மட்டும்தான் ஒழுக்கம் நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடுலாம் இருக்கணும். நீங்க பெரிய மனுஷன் விட்டு பிள்ளைலாம் இருக்க மாட்டீங்களா? வலியவர் மெலிவு செய்தால் புகழன்றி. பெரிய மனுஷன் தப்புன்ட்டான்னு வைங்க, பாராட்டுவாண்டா அந்த நாட்டில் வருத்தப்படுறான் வாலி. அப்ப வலியவர் தவறு செய்தால் புகழன்றி வசையும் உண்டோ? ராமன் பதில் சொல்லல. ராமனால பதில் சொல்ல முடியல. ராமன் நிக்கிறார் அப்படியே. ஏன்னா அது கேள்வி பூரா ரொம்ப நியாயமான முறையான சரியான கேள்வியா வருது. அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறான். அரை கடல் அலங்கல் வீரர் ஆயவர் புரிவது ஆண்மை துறையனர் ஆயிற்றென்றே தொன்மையில் நன்னூருக்கெல்லாம் இறைவ
நீ என்னை செய்தது ஈதனில் இலங்கை வேந்தன் முறையில செய்தான் என்று முனிதியோ முனிவிலாதான் கேட்கிறான். பஞ்சமாபாதம் என்ன தெரியுமாடா? கொலை, களவு, பொய், சூது, காமம். 5வது தப்புன்னவன் ராமன். நீ தப்பு கொலை பண்ணிட்ட, நீ எப்படா ராவணன் அயோக்கியன்னு சொல்ல முடியும்னு கேட்கிறான் ராமன். என்ன கேள்வி கேட்கிறான் பாருங்க. இலங்கை வேந்தன் முறையில செய்தான் என்று முனிதியோ. இன்னொரு சங்கடம் வருது அவனுக்கு. அரைகடல் அலங்கல் வீரர் ஆயவர் புரிவது. இதுதான் பிற்காலத்தில் பழமொழியா வந்தது. பெரியவா செஞ்சா பெருமாள் செஞ்ச மாதிரி வந்த பழமொழி இதுல வந்ததுதான். பெரிய மனுஷன் செஞ்சா சரின்றான், அது பெருமாள் செஞ்ச மாதிரி. ஏன்னா பெருமாள் செஞ்சிருக்காரு ஏற்கனவே. வாலி எப்படி மறைஞ்சிருந்து. இந்த அரைகடல் அலங்கல் வீரர் பாட்டினுடைய அர்த்தம் தான் பழமொழியா நம்ம நாட்டில். கேள்வி கேட்கிறான், நியாயமா? பதிலே இல்லை ராமன்ட்ட இருந்து. ஏன்னா செய்தது தவறு. உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பெரிய மனுஷன் தப்புல மாட்டிக்கிட்டான். வீழ்ந்து கிடக்கிறவன் தன்னை பத்தி வருத்தப்படல, நீ இப்படி ஒரு அசிங்கத்துக்கு ஆளாயிட்டேன்னு வருத்தப்படுறான். நான் செத்து போறேன்னு வருத்தம் இல்ல. உன்னலாடா நான் கடவுள் நினைச்சிருந்தேன், உனக்காலாடா என் பொண்டாட்டிய உன்னை கொண்டு விடுவேன்னு சொன்னேன். நான் ஒருத்தன் தானா அந்த நாட்டில் உன்னை தெரிஞ்சிருந்தேன். நீ கேவலம் ராவணன் பொண்டாட்டி தூக்கிட்டு போயிருக்கான், அவன் பூச்சிடா எனக்கு. அதை விட்டுட்டு நான் சிங்கம் இருக்கேன், என்னை விட்டுட்டு முயல் கூட கூட்டணி வச்சிருக்கேடான்னு கேட்டேன். நீ ஏட்டலாடா கூட்டணி தவறுதலா வச்சுட்டு சிங்கத்தை கொண்டுட்டியா முயல்? அடுத்த கேள்வி, நியாயமா நீ பண்ணது? இவருக்கு ராமனுக்கு எங்க பதில் சொல்ல? அப்படியே நிக்கிறார். இன்னொன்னு சொல்றான், அந்த இலங்கை வேந்தன் முறையில செய்தான். அதுல என்னுடைய புதிய செய்தி ஒன்று. இன்னொரு கேள்வி கேட்கிறான். இப்ப ராவணனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? ராவண மாரிசனம் பொன்மானா விட்டான், பின்னால ஒன்னு இழுத்தான், சீதை என்கிற உன் உயிரை கவர்ந்தான். நீ என் தம்பிய பொன்மான் மேல என் மேல விட்டுட்டு என் உயிரை சீதையை அவன் உன் உயிர் சீதை அவங்க வந்த மாதிரி என் உயிரை நீ கவர்ந்துட்டிய. இப்ப ராவணனுக்கு உனக்கு என்னடா வேறுபாடு? இவருக்கு எதுவுமே சொல்ல முடியல. ராமன் என்ன சொல்லுவார்? அவன் கேட்கறது பூரா தெளிவான கேள்வி. பெரிய மனுஷன் பண்ணிட்டியே, தப்பு பண்ணிட்டியன்னு ஒன்னு சொல்லாரு. நீ உன் தம்பி பொண்டாட்டிய தூக்கிட்டு போயிருக்கலாமா? சிரிக்கிறான். டேய், நாங்க குரங்குடா. ஐயன் உங்கள் அருங்குல கற்பின் அப்பொயில் மங்கையருக்கு எந்த புணர்ச்சி போல் செய்தலர் எமை தேமலர் மேலவன் எய்தின். நாங்க குரங்குடா, சேர்ந்துக்கிறோம் பிரிஞ்சுக்கிறோம் சேர்ந்துக்கிறோம், எங்களுக்குள்ள சாதாரணம். உங்களுக்கு தான் ஐயர்லாம் வச்சு எல்லாம் மந்திரம்லாம் ஓதி நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க, நீங்க தான் கட்டுப்பாடு. எங்களுக்கு கட்டுப்பாடே கிடையாது. அவனுக்கு இன்னொரு வருத்தம் வருது வாலிக்கு. இது ஓ நாட்டு சட்டத்தை எல்லாம் கொண்டு என் நாட்டில் என்னடா நீ ஒண்ணுமே நீ ராஜாவா இருக்கவே லாய்க்கல போலுக்கேன்னு கேட்கிறான். நாங்க வேற, நீ வேற. இவர் உடனே என்ன பண்றாரு? நீ எல்லாம் குரங்கு இல்லைங்கிறார். அப்பதான் லட்சுமணனுக்கு மன சங்கடமா இருக்கு. ஏன்னா லட்சுமணன் முதல்ல என்ன பதில் சொல்றாரு? ஏன்னா சொந்த அண்ணனை கொல்ல தம்பி உன்னை யமனா கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்லும்போது இவர் சொல்றாரு, அத்தா இது கேழன ஆரியன் பேசலுத்தான் இப்பித்தாய விலங்கின் ஒழுக்கினை பேசலாமோங்கிறான். பித்தாய விலங்குங்கிறான், சுக்கிரீவனை குரங்குங்கிறான் ராமன். அதே ராமன் வாலிட்ட நீ குரங்கு இல்லைங்கிறான். லட்சுமணனுக்கு மண்டை குழம்புது. அண்ணன் குரங்கு இல்லைங்க, தம்பி குரங்குங்கான நம்ம அண்ணன் குழம்பிட்டார் போல தெரியுது. அவனுக்கு ஒரு குழப்பம். வாலி இன்னொரு கேள்வி கேட்கிறான். சரிப்பா, அதெல்லாம் இருக்கட்டும், மறைஞ்சிருந்து ஏண்டா கொண்ட? மத்த எல்லாம் உடுப்பா, நான் தப்பன்ட்ட வச்சுட்டேன், ஒத்துக்கிறேன். வெவ்விய புளிங்கரன்ன விலங்கிய மறைந்து வில்லால் எவ்வியது என்ன என்றான். இந்த லட்சுமணன் என்ன பண்றான்? நல்ல தம்பி காத்துக்கிட்டே இருக்கான். பதில் சொல்ல முடியாத இடத்துக்கு நம்ம அண்ணன் ஒரு தடவை வருவான், அப்ப நம்ம பதில் சொல்லிடுவோம், இவன் காப்பாற்றணும். எவ்வியது என்ன என்றான் இலக்குவன். ரொம்ப வேகமா போடுவான் கம்பன் வார்த்தை. எவ்வியது என்ன என்றான் இலக்குவன் எம்பல் விட்டான். இதுக்கு பதில் சொல்ல முடியாது நம்ம அண்ணனால. மறைஞ்சிருந்து ஏண்டா அடிச்சன்னு கேட்கிறான். இவ்வளவு பெரிய வீரன் பதில் சொல்ல முடியுமா? அவமானப்பட்டுருவான் அண்ணன்னு. எவ்வியது என்ன என்றான் இலக்குவன் அப்படின்னு போட்டுருவான் கம்பன். இவன் வருவான். அது என்னதுன்னா, முன்பு நின் தம்பி சரண்புக முறையிலோயே தென்புல துய்ப்பன் என்று செப்பினன் சிறுவில்லையும். இது ரொம்ப தவறான ஒரு செய்தி சொல்றான். ஏற்கனவே நீ சரணடைஞ்சிட்ட எங்க அண்ணட்ட, அவன் தம்பி சரணடைஞ்சிட்டான், அப்புறம் நீ திரும்ப சரணடைஞ்சிட்டா நாங்க ஒரே ஊர்ல 2 பேரை சரணாகதி ஏத்துக்கிட மாட்டோம். இது சரியா? ராமனுக்கு எத்தனை பேர் சரணாகதி இருந்தாலும் ஏத்துக்கிற வேண்டியவன் தானே அவன். அப்ப லட்சுமணன் என்ன பண்றான் தெரியுமா? சப்பக்கட்டு கட்டுறான். அண்ணனால பதில் சொல்ல சப்பக்கட்டு. அதான் கம்பன் கவி குலத்து அரசு அன்ன கட்டுரை கருத்தில் கொண்டான். இந்த பேர் கட்டி உரைக்கிறாங்கிறான். கட்டுரை அவியுறு மனத்தனாகி அறத்தனன் அழியச்சை. சரி சரி விடு. பெரிய மனுஷன் தப்ப உணர்ந்துட்டான். தாயன உயிர்க்கு நல்கி தர்மமும் தகவும் சார்பு நீயன நின்ற நம்பி நடிதினின் நோக்கும் நேர்மை நாயன நின்ற எம்பால் நவையற உணராமோ தீயன பொருத்தி என்பான். சரி, அவன் என்ன சொல்றான்? சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் என்னடா 75 கேஸுக்கு மரண தண்டனை கொடுக்குறீடா நீ? இதெல்லாம் இது 1 மாசம் தண்டிக்க வேண்டிய விஷயம், தப்பான தீர்ப்பு தந்துட்டா ராமன் சொல்லிட்டு ஒரு தவறான செய்தி சொல்றாங்க. ராமன் அவன் ஏத்துக்கிட்டான். இல்ல, ஏத்துக்கலங்கிறது எப்படி சொல்லுவான் தெரியுமா? ஓவிய உருவங்கிறான். அர்த்தால ஓவியத்திலேயே எழுத முடியாதவன் என்று கருதி முதலிலே பாராட்டிய வாலி ஓவியத்தை போன்றவன் என்னன்னா மனசுக்குள்ள ராம இறங்கிட்டான். ஓவிய உருவன் ஆயன் உழதுண்டு பெறுவதுன்பால் பூவினை நரவமாந்தி புந்தி வேறுற்ற போது தீவினை இயற்றுவேனும் எம்பிமேல் சீறி என்மேல் ஏவிய. நீ இன்னொன்னு பண்ணுவ. நீ என் தம்பி தண்ணி போடுவான், அவன்கிட்ட தப்பு உண்டு, சேட்டை பண்ணுவான், அம்பு அவன் மேல போட்டுறாது.
சொல்லிட்டு மகனுக்கு சொல்றான் ஒரு அற்புதமான செய்தி. மகன் வந்து அழுறான், இந்த எழுதலை வளாகத்தியார்க்கும் சிந்தையால் செய்கையால் ஒரு தீவின. ராமனுக்கு அப்பந்தான் படுது, ஏன்னா பெற்ற பிள்ளை அப்பன் தப்பு பண்ணி தான் சொல்லுவான். அவன் சொன்னான் சிந்தையால் செய்கையால் ஒரு தீவினை செய்தலா. ராமன் சொல்ல, ஆகா அனுமன் நம்மளை மாட்டி விட்டான், பெரிய தப்புன்னு ராமன் உணர்கிறார். மகனை கூட்டி சொல்றான், தோன்றலும் இறத்தல் தானும் துகடர துணிந்து நோக்கின் மூண்டுலகத்து நோர்க்கும் மூலத்தே முடிந்தவென்றே யான் தவமுடமையால் இவ்விருதி வந்து இசைந்தது யாருக்கும் சான்றன நின்ற வீரன் தான் வந்து வீடு தந்தான். மகனுக்கு சொன்னாடே, என்னடா வருத்தப்பட்டு இருக்க, இவனை தேடி தாண்டா உலகம் பூரா போய் கும்பிட்டு இருக்கானா, அவனே வந்து எனக்கு வீடு தர்றான்னா நான் பெரியவனா அவன் பெரியவனாங்கிறான் மகன்ட்ட வாலி. அவன் தேடி வந்து வீடு வந்திருக்கான்டா எனக்கு சொல்லி மகனை கையில பிடிச்சு கொடுக்குறான் ராமன்ட்ட. தன்னடி தாழ்தலோடும் தாமரை தடங்கனானும் பொண்ணுடைய வாழை நீட்டி நீ இது. ராமன் சொல்றாரு, தீயனை பொருத்தின்னு உங்க அப்பன் சொன்னான்டா, நீ இது பொருத்திங்கிறார். எனக்கு பட்டுடுது, நீ பொறுத்துக்கோ, நான் தப்பு பண்ணிட்டேன், தயவுசெய்து பொறுத்துக்கடா, வருத்தப்பட்டுறாத, எப்படியோ நடந்து போச்சுது, வாங்கிக்கோ அப்படின்னு கையில கொடுக்கிறாரு. ராமன் விட்ட அம்பிலே ஒரே ஒரு அம்புதான் இறந்த உடலுக்குள்ளே போயிட்டு, அது வாலி மார்பில விட்ட அம்புதான். தாமரை தடங்கனானு பொண்ணுடைய வாடி நீட்டி இது என்னலும் உலகம் ஏழும் ஏத்தின வாலி அந்நிலை துறந்து வானுக்கு அப்புற துலகனானா. அப்புறம் தான் கைய மண்ணுகளும் கடுங்கரை காலவாலி வைய மார்பு தங்காது மீக்குயரம் ஏப்போய் ஐயன் வெண் விடாத கொற்ற தாபம் வந்து அடைந்தது எங்க போய் துய்ய நீர் கடலுள் தோய்ந்து. அதுவரை அம்பு திரும்ப வந்துடும். இது மட்டும் கடல்ல போய் குளிச்சு தன்னை சுத்தப்படுத்திக்கிட்டா பாவம் பண்ண அம்பு மலர் சொரிந்து பிறகுதான் ஆபத்திற்கு வந்தான். அப்படி சிறந்த வாலியை குறித்து பேசுகிற வாய்ப்பிற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.